அண்ணாமலை அன்பு கூட்டம்ங்கிறது அதாவது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுத்தவங்க கூட அண்ணாமலையின் அன்பு கூட்டம்ங்கிற பேரில் பங்கெடுத்துக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதற்குண்டான மாநில நிர்வாகிகள் மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டுட்டு வந்துச்சு. பல இடத்துல பல பேர் இல்லை கூடிய சீக்கிரமே வெளியே வந்துடுவாங்க. நமக்கும் அந்த தகவல் வந்துச்சு. நான் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் வச்சிருந்த கேள்வி என்னன்னா, எப்படி அவர்னால வெளியே ஒரு பக்கம் திமுகவையும் எதிர்த்து அதிமுகவையும் எதிர்த்து பாரதிய ஜனதாவையும் எதிர்த்து அரசியல் களமாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இந்த மாதிரி அவர் வந்தார்னாலும் வாட் ஹி கேன் டூ, அவரால் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிற கேள்வியை நான் வச்சிருந்தேன். என்ன காரணம்னா, அவருக்கு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு நல்ல அரசியல் செயல்பாட்டாளராக கண்டிப்பாக நல்ல அரசியல் செயல்பாட்டாளர் தான். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி ஒரு சீமான் அவர்கள் பேசாதது கிடையாது, அவர் கொடுக்காத ப்ரெஸ் மீட் கிடையாது. ஆனாலும் சீமானுக்கு கிடைக்காத ஒரு புகழ் வெளிச்சம், மீடியா வெளிச்சம் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது காரணம் அவர் பாரதிய ஜனதாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாருங்கிறது தான். அப்போ அண்ணாமலைக்குன்னு ஒரு தலைமைத்துவ குணாதிசயங்கள் இருந்தாலும் அது பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவராக அவர் இருக்கும்போது அது அதிகமாக பிரகாசிக்கப்பட்டது. ஆனால் அதுவே தனக்கே முழுக்க முழுக்க அது ஆதரவா அப்படிங்கிறத எடுத்துக்க கூடாது. பல தலைவர்கள் ஸ்லிப் ஆகிறது அந்த இடத்துல தான். அப்போ அவர் கூட்டணி அமைக்கும் போது எடப்பாடியார் அவர்கள் போன தடவை 2024 அந்த கூட்டணி முறிஞ்சதே இவங்க 2 பேர்த்துக்கு உள்ளார கிளாஷில் தான். அதிமுக தலைவர்களை பற்றி பேசினாங்கன்ட்டு அவர் அண்ணாமலையும் இல்லை நம்ம தனிச்சே போகலாம், அதுக்கு இதுதான் நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு அவர் சொன்னார். இருந்தாலும் பாரதிய ஜனதா மாதிரி கட்சியெலாம் தெரியும், ஒன்றும் அமித்ஷா மாதிரி ஆட்கள்லாம் நம்மளாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தலை பார்க்குறோம். அவங்களாம் நித்தம் தேர்தலை தான் சுவாசிக்கிறாங்க.